யாக்கோபுடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்வர்களாயும் இருங்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. திருவசனத்தை எல்லாரும் கேட்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு அரசியல் தலைவர்கள் எல்லாரும் திருவசனத்தை கேட்கிறார்கள். நம்முடைய நாட்டின் இன்றைய பிரதமருக்கு கூட திருவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய நாட்டின் தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு திருவசனம் நன்றாக தெரியும். மறைந்த முதல்வருக்கு திருவசனம் நன்றாக தெரியும். அவர் திருவசனத்தினுடைய ஊடாகத்தான் கல்விக்கூடங்களிலே கல்வி பயின்றார். இப்படி திருவசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் திருவசனத்தை கேட்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கேட்கிற திருவசனம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறதா இல்லது வஞ்சனையிலிருந்து விடுபடுகிறதாக மாற்றுகிறதா? யாசுவா சொல்லும் போது சொல்லுகிறார், மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, யாசுவா அவர்களுக்கு பிரயோஜனமாக, ஆமென், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ரொம்ப உஷாரா இருக்கணும்ன்றார். எதுக்கு? நீ வஞ்சிக்கப்படக்கூடாது, உன்னை யாரும் வஞ்சிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிற போது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனையை அறிந்திருக்கிறாயே என்றார். தேவனுடைய கற்பனை வஞ்சனை செய்யாதிருப்பாயாக. யாரையும் வஞ்சிக்காத, நீயும் வஞ்சிக்கப்படாத. இதுதான் தேவனுடைய கற்பனை. ஆனால் நாம் அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் நிமித்தமாக நாம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதாகமம் நம்முடைய கையில் இருக்கிறது. வேதாகம வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரையாவது ஒருவரை வஞ்சியாமல் இருக்கிறீர்களா? நாம் செய்வது நல்லதென்று நினைத்து அடுத்தவனுக்கு தீமையை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் கற்பனையாக சொல்லுகிறார், யாரையும் வஞ்சியாதே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நான் செய்யக்கூடிய என்னுடைய நல்ல காரியம் என்று நினைக்கிற நான் அநேகரை என்னுடைய நல்ல காரியத்தினுடைய ஊடாய் அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவும் மரணம். நான் எனக்கு செம்மை என்று நினைக்கிறேன், அது அநேகருக்கு இடரலாக இருந்து அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வஞ்சியாமல் இருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். அல்லேலூயா.